ஓம் சாந்தி. நாம் தந்தையின் போதனைகளை தாரணை செய்கின்ற ஆத்மா. நாம் யோகயுக், யுக்தியுக், சேவாதாரி ஆத்மா. நாம் காரணத்தை நிவாரணமாக மாற்றம் செய்கின்ற ஆத்மா. எந்த சிவனுக்கு அனைவரும் பூஜை செய்கின்றனரோ அவர் இப்போது நம்முடைய தந்தையாகியிருக்கிறார் என்ற போதை நமக்கு இருக்கின்றது. நாம் அவருக்கு முன்னிலையில் அமர்ந்திருக்கின்றோம். ஆன்மீக தந்தை உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராவார். மனிதர்கள் அனைவரை காட்டிலும், ஆத்மாக்கள் அனைவரை காட்டிலும் தந்தை உயர்ந்தவராவார். இந்த எல்லையற்ற தந்தை மறைமுகமாக இருக்கின்றார். தர்மராஜரும் தந்தையோடு இருக்கின்றார். பகவானுடன் கூடவே தர்மராஜரும் இருக்கின்றார். இந்த சந்நியாசிகள் அனைவரை காட்டிலும் நாடகத்தின்படி நம்மை தந்தை முன்னேற்றமடைய செய்கின்றார். அவர்தான் கீதையின் பகவான். இங்கே வந்து ஞானம் தருகின்றார். சாதுக்கள் முதலான அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார். சங்கராச்சாரியார் முதலான அனைவரின் ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றார். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றார். நாம் ஆத்ம அபிமானியாக இருந்து அந்த தந்தையை நினைவு செய்கின்றோம். நாம் தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்கின்றோம். நாம் முழு ஆத்ம அபிமானி ஆகின்ற பொழுது பாஸ் ஆகின்றோம். தந்தையோ குப்தமாக இருக்கின்றார். நமக்கு இப்போது சேவை செய்வதில் ஆர்வம் இருக்கின்றது. இந்த படிப்பு ஆன்மீக சம்பந்தமானது. சிவத்தந்தையை நாம் நினைவு செய்து சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெறுகின்றோம். இப்போது ராஜதானி ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. நாம் யாருக்கு பூஜை செய்கின்றோமோ அவர் ஞானக்கடலாக இருக்கின்றார். கீதையின் பகவான் நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார். சிவத்தந்தை ராஜயோகம் நமக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார். காமம் மகா சத்ரு. அதன் மீது நாம் வெற்றி அடைகின்றோம். பழைய உலகத்தை நாம் சந்நியாசம் செய்கின்றோம். தந்தை
சிவாச்சாரியராக இருந்து நமக்கு கற்றுத்தருகின்றார். எங்கெங்கே சிவனுடைய ஆலயங்கள் இருக்கின்றதோ அங்கு நாம் நன்றாக சேவை செய்கின்றோம். இப்போது நாம் தந்தையிடமிருந்து ராஜ்ய பாக்கியத்தை அடைகின்றோம். தந்தை நமக்கு படிப்பு சொல்லித் தருகிறார். பிறகு நாம் ராஜா ராணி ஆகின்றோம். இப்படிப்பட்ட கல்வியை எந்த ஒரு மனிதரும் கற்றுத்தர இயலாது. யாருக்கு நாம் பூஜை செய்கின்றோமோ அவர் நமக்கு படிப்பு சொல்லித் தந்து சத்தியவத்தின் அதிபதியாக ஆக்குகின்றார். நாம் தந்தையின் நல்ல குழந்தையாகி சேவை செய்கின்றோம். அரை கல்பத்திற்கு நமக்கு சிறப்பான பிறவிகள் ஏற்படுகின்றது. சிவத்தந்தைக்கு நாம் மதிப்பு கொடுக்கின்றோம். நாம் சாமர்த்தியசாலிகளாக இருக்கின்றோம். நாம் யோகயுக் யுக்தியுக் சேவாதாரியாக இருப்பதால் எந்த சேவை செய்தாலும் எப்போதும் நாம் உயர்ந்த நிலையில் இருக்கின்றோம். சேவை தந்தை கொடுத்திருக்கிறார் என்ற நினைவில் நிர்பந்த நிலையில் இருக்கின்றோம். நாம் ட்ரஸ்டியாக இருக்கின்றோம். நாம் பந்தன் முக்தாக இருப்பதற்கு பயிற்சி செய்கின்றோம். எவ்வாறு டிராஃபிக் கண்ட்ரோல் செய்கின்றோமோ அதேபோல் ஆரம்ப காலத்தில் கடைசி நேர நிலையினை அனுபவம் செய்கின்றோம். அப்பொழுது கடைசி நேரத்தில் மதிப்புடன் நாம் வெற்றி அடைந்து விடுகின்றோம். நாம் நமது முன்னேற்றத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக தந்தையின் சேவையில் ஈடுபட்டிருக்கின்றோம். தந்தைக்கும் படிப்பிற்கும் நாம் மதிப்பு வைக்கின்றோம். ஆத்ம அபிமானி ஆவதற்கான முழு பயிற்சியை நாம் செய்கின்றோம். தந்தையின் போதனைகளை தாரணை செய்து நல்ல குழந்தையாக ஆகின்றோம். தூய்மை என்பது பிராமண வாழ்க்கையின் விசேஷ பிறவியின் விசேஷமாகும். தூய்மையான சங்கல்பம்தான் பிராமணர்களின் புத்திக்கு உணவாகின்றது. தூய்மையான பார்வைதான் பிராமணர்களின் கண்ணின் ஒளியாகின்றது. தூய்மையான செயல்கள்தான் பிராமண வாழ்க்கையின் விசேஷமான தொழிலாகின்றது. தூய்மையான சம்பந்தம், தூய்மையான தொடர்புதான் பிராமண வாழ்க்கையின் மரியாதையாக இருக்கின்றது. தூய்மைதான்
நம்முடைய வாழ்க்கையின் வரதானமாகும். சேவை செய்து கொண்டே உயர்ந்த ஸ்திதியில் இருக்கக்கூடிய யோக யுக்தி சேவாதாரி ஆத்மா நாம். சுபபாவனை மூலம் காரணத்தை நிவாரணமாக மாற்றம் செய்துவிடுகின்ற ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.